3 யோவான் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க ஒரு நிபந்தனை உண்டு. அதாவது உன் ஆத்துமா வாழ்வது போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு தூரம் நம்ம ஆத்துமா செழித்திருக்கிறதோ ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம எத்தனை வளர்ச்சி அடைகிறோமோ அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் ஒருத்தன் ஆத்மா வாழாமல் மற்ற எல்லாவற்றிலும் சுகித்திருக்க விரும்பினான்னு பாக்குறோம். அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்னா, மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. அதே இது ஆத்மா வாழ பிரிய கொள்ளும் ஒருவனை பார்த்து என்ன சொல்றாரு, பிரியமானவனே என்று அழைக்கிறார். அப்போ பிரியமானவனே என்று கர்த்தரை அழைக்க வேண்டுமானால் ஆத்மா என்ன செய்யணும், செழிப்பாய் வாழ வேண்டும். அதாவது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வேண்டும். அப்போ தேவனை தேடுவதுதான் ஆத்மா வாழ சிறந்த வழியாகும். ஆண்டவருக்கு அதிகாலையில் அவர் பாதத்துல காத்திருப்பதை நமது தேவன் மிகுதியும் விரும்புகிறவர். அப்போ நம்ம ஆத்மா வாழணும்னா தேவனை தேட வேண்டும், அதிகாலையில் அவர் பாதத்துல காத்திருக்கணும். அடுத்து நம்ம ஆத்மா வாழ தேவையான காரியம் இன்னொன்னு என்னன்னா, எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இப்ப யோபு பார்த்தோம்னா அவனுக்கு எத்தனையோ பாடுகள், வேதனைகள், சுகவீனம், இழப்புகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவனுடைய ஆத்மா வாழ்ந்தது. நம்ம எப்படி அதை அறிந்து கொள்றான்னா, அவன் சொல்லுவான், நான் போகும் வழியே அவர் அறிவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த உறுதியான விசுவாசம் அவனுக்கு திரும்ப என்ன கொடுத்துச்சு, அவனுடைய சுக வாழ்வையும் செழிப்பின் நாட்களையும் மறுபடியும் அவன் பெற்று கொண்டான். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யும், நம்ம ஆத்மா வாழ்வதை உறுதிப்படுத்தும். சில பேர் சரீர வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். அநேகர் ஆத்மா உயிரோடு இருக்கிறதா என்பதை சிந்திப்பதே இல்லை. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவ வாழ்வில் தொடர்ந்து நிற்பதினால் நம்ம செத்து போன ஆத்மாவை வைத்துக் கொண்டு சுக வாழ்வை நம்ம விரும்புவது பிரயோஜனமே இல்லை. அப்போ ஆத்மா மரணம் என்ன செய்யும், தேவ பிரசனத்தை நாம் இழந்து விடும்படி செய்யும். அடுத்து என்ன செய்யும், தேவ சமூகத்தினின்று விலகி நிற்க செய்யும். அப்போ தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை நம்ம இழந்து போவோம். அதனாலதான் அந்த ஆத்மா வாழுதா இல்லையா, செழிப்பா இருக்கா என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆன்மீக வாழ்வு எப்பயுமே இறங்க கூடாது. நம்ம நம்ம ஆத்மா வாழ்வு ஆத்மா செழித்து கொண்டேதான் போகணுமே ஒழிய அது இறங்கவே கூடாது. அந்த ஆத்ம செழிப்பு இறங்கவே கூடாது. ஏன்னா ஆத்ம செழிப்பு ஆத்மா வாழ்வு, ஆன்மீக வாழ்வு இறக்கு முகமா இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசீர்வாதங்களும் இறக்கு முகமாகவே தான் இருக்கும். அப்போ நமக்குள்ள அந்த கம்பீர சத்தம் கேட்கணும் அப்படின்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வெறும் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், நாங்க பக்தியா இருக்கிறோம், அது பத்தாது. நம்முடைய மனம் மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், நம்முடைய குணங்கள் மாற வேண்டும், நம்முடைய நோக்கங்கள், நம்ம எதுக்காக ஒரு காரியத்தை செய்யறோம் அந்த நோக்கம் தெய்வீகத்தன்மையா இருக்க வேண்டும், நம்முடைய ஆசைகள் மாற வேண்டும். இப்படி எல்லா நிலைகளிலும் தேவனுடைய தெய்வீக தரத்திற்கு பொருந்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மனம் திரும்பணும்னு கர்த்தர் அது முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்ன மனம் திரும்பணும்? நம்ம பாவ சிந்தனை என்ன செய்யணும்? பரிசுத்த சிந்தனையாக மாற வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியினை காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். இப்போ மறுரூபப்படணும் அப்படின்னா நமக்குள்ள நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மறுரூபப்படணும், இயேசுவை போல மாறணும், நம்ம ஆத்மா செழிக்கணும், நம்ம ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாற்றங்களின் அவசியத்தை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவசியத்தை புரிந்து உணர்ந்தால்தான் அவற்றை அடைவதற்கு தேவைப்படும் சிரமங்களை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்போம். நம்முடைய நன்மைக்கு தேவன் தரும் நல்ல ஆலோசனைகள் என்பதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஒவ்வொரு வேத வசனங்களை வாசிக்கும் போதோ, நம்ம மெசேஜ் கேட்கும் போதோ, இல்ல கர்த்தருடைய காரியங்களை நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன செய்யணும்? விதமாக நம்ம மாறணும். மாற வேண்டிய அவசியத்தை உணரணும். பரிசுத்தமான மாற்றங்கள் காண வேண்டிய அவசியத்தை நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டும். அடுத்து மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நமக்கு விசுவாசம் வேணும். ஏன்னா மாற்றங்கள் என்பது நம்மளே முயற்சித்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஜென்ம சுவாபங்கள்னு ஒண்ணு இருக்கும் நமக்குள்ள. அதெல்லாம் மாற்றுவது நம்மளால முடியாது. நம்மளால ஒரு டிசிஷன் எடுப்போம், ஆனா பாத்தீங்கன்னா சூழ்நிலை வரும்போது அப்படியே கொடுத்துருவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் சார்ந்து செயல்பட்டு சாதிக்கிறத கர்த்தரை முழுசா நம்பணும். ஏன்னா மனிதனால் கூடாததை தேவனால் கூடும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவனோடு நம்ம இணைந்து இருக்கணும். யோவான் 15:5 8. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷரா இருப்பீர்கள். நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நமக்குள்ள நல்ல மாற்றங்கள் உண்டாகணும். இயேசுவை போல மாறணும்னா செடியாகி இயேசுவோடு நம்ம என்ன செய்யணும்? இணைந்திருக்க வேண்டும். நல்ல குணங்களாகிய கனிகளை நம்ம அப்பதான் கொடுக்க முடியும். அப்போ நல்ல இருதயம் நம்ம சுவாபம், பண்பு, நோக்கம் என தேவன் அடையாளம் காட்டியிருக்கும் போது அவற்றை அடைவதற்கு ஒரு வழியும் தேவன் காட்டாம இருக்க மாட்டார். அப்போ நம்ம மாற்றத்துக்கு விசுவாசம் வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கணும். அவரோடு இயேசுவோடு இணைந்து இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய பழைய குணங்கள் எல்லாம் மாற முடியும். மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அடுத்து நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்மை குறித்து நமக்கு ஒரு நல்ல தரிசனம் வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் ஒரு ஆழமான விருப்பம் இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு ஆமா இவங்களே இப்படி இருக்காங்க, நமக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு வைராக்கிய ஆர்வம் இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வேதத்துல பார்த்தோம்னா கோலியாத்து இஸ்ரவேல் நாட்டிற்கு சவால் விட்ட போது சவுலால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா தாவீதால் முடிந்தது. எப்படி முடிஞ்சு? ஏன் முடிஞ்சுன்னா அவனுக்கு அந்த கோலியாத்து சேனைகளின் தேவனை நிந்திப்பது, அவர் பிள்ளைகளை நிந்திப்பது அவனால தாங்க முடியல. அதனால அவன் கோலியாத்தை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற அவனுக்குள்ள அந்த தனிப்பட்ட ஆர்வம், விருப்பம் இருந்தனாலதான் அவனால அவ்வளவு தைரியமா செயல்பட முடிஞ்சு. அதனால நமக்குள்ள மாற்றங்கள் காணப்படணும்னா நமக்குள்ள அந்த ஆர்வமும், சாதிக்கணும், எப்படியாவது நம்ம இதை செய்து ஆகணும், நம்ம இப்படி இருந்தாகணும் அப்படின்ற ஒரு தரிசனம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். இல்லைன்னா எல்லாம் முடியாதுப்பா, இப்படிதான் நான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் வந்துருவோம்.
அடுத்து மாற்றங்களை சாதிக்கும்படியான தேவ வழிகளை தேடணும். ஏன்னா ஆண்டவர் செங்கடல், சரி, எரிகோ, யோதர் ஒவ்வொன்றையும் இது பண்ணும்போது அவரு ஒரு வழி சொல்றார். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், தேவ உறவை தேடும் ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா, தேவனை எதிர்பார்க்கிறாரோ, தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, எதனை அவசியம் என்று சொல்கிறாரோ அதனை செய்து நிறைவேற்றும் ஆர்வத்தையும் செய்து முடிக்கும் திராணியையும் உடையவனாய் இருக்க முடியும். அப்போ தேவ வார்த்தைகளை தியானிக்கும் பழக்கம், அப்புறம் நல்ல கிறிஸ்தவ அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறவர்களோட ஐக்கியம் கொள்ளுதல், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஐக்கியம் நல்ல ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருடைய நல்ல அந்த இயேசுவோடு இணைந்து அவங்க காணப்பட்ட அந்த அனுபவங்கள் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நம்ம ஐக்கியம் கொண்டோம்னா நமக்கும் சாத்தியமாகும், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சாட்சிகளை கேட்கிறோம். ஆண்டோடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தை விரும்புறோம். கர்த்தரே நம்ம பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை தான் விரும்புறார். அப்போ அந்த மாதிரி ஐக்கியம் கொள்ளும் போது அதன் வாயிலாக நம்ம என்ன செய்யலாம், நல்ல மாற்றங்களை நம்மில் காண முடியும். அடுத்து எப்படி நம்ம மாற்றங்களை காணலாம்னா, விசுவாசம் சார்ந்து செயல்பட வேண்டும். ஏன்னா நம்மால் இயலாத மாற்றங்களை தேவனை சார்ந்து விசுவாசத்தினால் சாதிப்பதற்கு தேவன் காண்பிக்கின்ற வழிகளை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா பாத்தீங்களா, யோதன் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த போது தேவன் என்ன சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசாரியர்கள் யோர்தானில் இறங்கிய போது என்னாச்சு, வழி தோன்றியது. அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்ய முன் வரும்போது தேவ கிருபையும் பலமும் அவற்றை கூடும்படியான செய்வதை நம்ம காண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மா நல்லா வாழணும் அப்படின்னா அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அந்த மாற்றங்கள், இயேசுவை போல மாறுகிற அந்த தன்மைகள் நமக்குள் காணப்படும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி சொல்வாரு, பிரியமானவனே பிரியமானவளேன்னு சொல்வார். அப்போ அதுக்கு நம்ம இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். ரட்சிப்புனா வெறும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, நமக்குள்ள இந்த மாற்றங்களை நம்மளே பார்க்கணும். ஒரு காலத்துல நம்மளால யாராவது ஏதாவது சொன்னா நம்மள தாங்க முடியாது, இன்னைக்கு நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியுதுன்னா அது கர்த்தருக்குள் நம்ம மாறின அந்த காரியம். அது மாதிரி ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்முடைய இயலாமையில இப்ப நம்மளால முடியுதுன்னு போது அது கர்த்தரை போல மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். அதுதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஒவ்வொரு நாட்களும் இயேசுவின் வருகை வரைக்கும் நம்ம மரணம் வரைக்கும் நம்ம பரிசுத்த மாற்றங்கள் நமக்குள்ள மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். தெய்வீக தரத்திற்கு பொருந்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம ஆத்மா செழித்து வருதுன்றத நம்மளே புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம ஆத்மா செலுத்தும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவ பிரசனத்தை நம்ம இழக்காம இருக்க முடியும், தேவ சமூகத்தை நம்ம இழக்காம இருக்க முடியும். அதனால நம்ம ஆத்மா எப்பயுமே நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஏறிக்கொண்டேதான் போகணுமே ஒழிய எந்த விதத்திலும் ஐயோ நான் அப்படி இருந்தேன் இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நமக்கு இருக்கவே கூடாது. நான் இவ்வளவுதான் இருப்பேன், ஆனா இப்போ இன்னும் ஆண்டவருக்குள்ள இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஏறிக்கிட்டே போகும்போது நம்ம ஆசீர்வாதங்களும் ஏறிக்கொண்டே போகும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.